வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பத்தை பத்தி தான் இந்த விளக்கத் தொகுப்புல நாம அலச போறோம். எந்த தாமதமும் இல்லாம வாங்க நேரடியா இந்த தரவுகளுக்குள்ள போகலாம். ராகுல் காந்தி எங்களோட அடிமைச் சங்கிலிய உடைச்சிட்டார். கேட்கறதுக்கே ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குல்ல. இது ஏதோ எதிர்க்கட்சிக்காரங்க போராட்டத்துல சொன்ன வார்த்தை கிடையாதுங்க. சென்னை சத்யமூர்த்தி பவன்ல பட்டாசு வெடிச்சு டான்ஸ் ஆடி இனிப்பு கொடுத்து கொண்டாடின காங்கிரஸ் தொண்டர்களோட ரொம்பவே உணர்ச்சிபூர்வமான வார்த்தைகள் இது. இப்படி ஒரு அதிரடி கொண்டாட்டத்துக்கு என்ன காரணம்னு யோசிக்கிறீங்களா? பல வருஷமா இருந்த திமுக கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வந்து அவங்க எடுத்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான முடிவு தான் இதுக்கு முக்கிய காரணம். பகுதி 1. வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றம். தேர்தலுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ்னு இருந்த கூட்டணி இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தவக காங்கிரஸ் அப்படின்னு முற்றிலுமா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம இனி வரப்போற உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள்லயும் திமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. தவகவுக்கு தங்களோட முழு ஆதரவை கொடுத்திருக்காங்க. இது தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடத்தையே அப்படியே தலைகீழா புரட்டி போட்டிருக்குன்னு தான் சொல்லணும். சரி, காங்கிரஸ் ஏன் திடீர்னு திமுகவை விட்டு வெளியேறணும்? இந்த தரவுகள்ல இருந்து நமக்கு சில முக்கியமான உட்கட்சி காரணங்கள் தெரிய வருது. முதல் விஷயம், தேர்தலுக்கு முன்னாடியே தவிகவோட இணையனும் உள்ளூர் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொடுத்த கடுமையான அழுத்தம். ரெண்டாவது, சமீபத்திய பிரச்சாரங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலினோட ஒரே மேடையில நிக்க ராகுல் காந்தி தயக்கம் காட்டினார் அப்படிங்கிற செய்திகள். இது கூடவே உள்ளாட்சி தேர்தல்கள்ல தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சேர்ந்திருக்கு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் இன்னைக்கு தவிகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற இந்த உறுதியான முடிவை காங்கிரஸ் கட்சி எடுக்க வச்சிருக்கு. பகுதி 2. மேஜிக் நம்பர் 118. 118 இந்த ஒற்றை எண் தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே நிர்ணயிக்க போகுது. இதுதான் அந்த மேஜிக் நம்பர்னு சொல்லப்படுற அறுதி பெரும்பான்மைக்கான எண்ணிக்கை. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்துல ஒரு கட்சி தனிச்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரணும்னா அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுற குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கை இதுதான். இப்போ இந்த கணக்கை யோசிச்சு பாருங்களேன். தவவே ஏற்கனவே 113 இடங்கள்ல ஜெயிச்சு பெரும்பான்மைக்கு ரொம்ப பக்கத்துல வந்திருந்தாங்க. இப்ப காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்களின் ஆதரவும் இணையும் போது 113 + 5 அந்த 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் மிக சரியா எட்டப்படுது. ஆட்சி அமைக்க தேவையான அந்த சின்ன இடைவெளிய காங்கிரஸ் கட்சி இப்போ நூல் இழையில சரியா நிரப்பியிருக்காங்க. பகுதி 3. திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சி. இந்த தேர்தல் தரவுகளை அலசி பார்க்கும்போது எல்லா வயது பிரிவினரோட வாக்குகளையும் தவக கணிசமா வாங்கியிருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. ரொம்பவே பலம் வாய்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்னு முக்கிய நிர்வாகிகளை எல்லாம் தவக வேட்பாளர்கள் வீழ்த்தியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தவரையே தவக வேட்பாளர் வீழ்த்தியிருக்கிறது ஒட்டுமொத்த அரசியல் களத்திலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் சத்யமூர்த்தி பவன்ல கொண்டாட்டங்கள் அதிர்ந்துட்டு இருக்கும்போது பாரம்பரிய கட்சிகளோட நிலைமை முற்றிலும் நேர்மாறா அமைதியா இருக்கு. மக்களோட மனநிலை ஏன் தங்களுக்கு எதிரா இவ்ளோ கடுமையா மாறுச்சு அப்படிங்கறத புரிஞ்சிக்கவே அவங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட், அதாவது கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. இளைஞர்கள் மட்டும்தான் தவேகாவுக்கு அதிகமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு அவங்க போட்ட கணக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல சுக்குநூறா உடைஞ்சிருக்கு. பகுதி 4. ஆளுநருடனான சந்திப்பு மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள். சரி, அடுத்து என்ன நடக்க போகுது? இன்னைக்கு மதியம் சரியா 3:30 மணிக்கு கிண்டியில இருக்கிற ஆளுநர் மாளிகைக்கு போய் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை விஜய் அதிகாரப்பூர்வமா கோருகிறார். அவர்கிட்ட இப்போ 118 உறுப்பினர்களோட ஆதரவு கடிதங்களும் பக்காவா இருக்கிறதுனால நாளைய தினமே அவர் முதலமைச்சரா பதவியேற்பதற்கான எல்லா சூழலும் உருவாகியிருக்கு. ஒருவேளை 118க்கும் குறைவான உறுப்பினர்கள் இருந்திருந்தா பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் ஒரு 15 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த சரியான மேஜிக் நம்பரை அவங்க ரீச் பண்ணிட்டதால ஆட்சி அமைக்கும் பிரக்கிரியை இப்போ ஜெட் வேகத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனா இதோடெல்லாம் முடிஞ்சில்லைங்க. இந்த அரசியல் மாற்றத்தோட தாக்கம் இன்னும் ரொம்ப பலமா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. விஜயரோட எந்த ஒரு அழைப்பும் இல்லாமலேயே மற்ற கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் தாமாகவே முன்வந்து தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா அப்படின்னு தீவிரமா ஆலோசிச்சுட்டு வராங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை இடைத்தேர்தல் ஒன்று வந்தா இப்போ இருக்கிற மக்கள் அலைக்கு முன்னாடி தவேகாவோட விசில் சின்னத்தை எதிர்த்து நிக்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால இனி வரப்போற காலங்கள்ல பிற கட்சிகள்ல பிளவுகள் ஏற்படவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இது நம்மள ஒரு மிக முக்கியமான இறுதி கேள்விக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது. வெற்றி பெற பக்கம் நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற கட்சிகளோட எம்எல்ஏக்கள் தாமாகவே தங்களோட கட்சியை உடைச்சிக்கிட்டு வருவாங்களா? இந்த மாற்றம் வெறும் ஒரு தேர்தல் முடிவு மட்டும்தானா, இல்ல ஒட்டுமொத்த அரசியல் களத்துக்கே வரப்போற நிரந்தரமான மாற்றமா? இதோட தொடர் விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.